கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய பிரதான கிருபையினால நம்ம நிக்காலில செப்பனியா புஸ்தகத்தின் 3 அதிகாரங்களை நம்ம வாசிச்சோம். இந்த செப்பனியா புஸ்தகத்துலங்க இந்த தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவருடைய செய்தி நியாய தீர்ப்பை பற்றியும் இருக்கும், ஜனங்களை உற்சாகப்படுத்துவது குறித்து கூட இருக்கும். இதுல 3 முக்கியமான சத்தியங்கள் வெளிப்படுகிறது. ஒன்று, வெறும் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் உரியவர் அல்ல நம்முடைய ஆண்டவர், அவர் எல்லா ஜாதிகள் மேல ஆளுகை செய்கிறவர். He is sovereign over all nations. எல்லா ராஜ்யத்தின் மேல அவர்தான் அதிகாரியாக இருக்கிறார், அவர்தான் ராஜாதி ராஜாவா இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் இது வாசிக்கும் போது. இரண்டாவது முக்கியமான சத்தியம் ஒரு பாவி ஆண்டவர் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறாரு, ஆனா மனம் திரும்பாம போகும்போது அவர் தப்பிக்க முடியாது. ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நியாய தீர்ப்பின் நாளில நீதியான நியாய தீர்ப்பு செய்யப்படும். அதே போல ஒரு நீதிமான் அவருக்கேற்ற பலனை அந்த நாள்ல கண்டிப்பா பெற்றுக்கொள்வான். இது ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். ஏன்னா நிறைய தடவை தவறு செய்யறவங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒண்ணும் நடக்காதது போல இருக்கலாம். உண்மையா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அவங்களுக்குதான் எல்லாம் நல்லா நடக்கிறது போல இருக்கும். அப்ப நீதியாய் நடக்கிறவர்கள், உத்தமமாய் நடக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள், தாழ்மையாய் நடக்கிறவர்கள், நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படிங்கிறது போல எண்ணம் இருக்கும். ஆனா ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாள் அந்த செப்பனியா புஸ்தகத்துலங்க 1ஆம் அதிகாரத்துல மீண்டும் 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 இந்த வார்த்தை வரும், கர்த்தருடைய நாள், the day of the Lord அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அது ஒரு பெரிய நாள், பல பெயர்கள் அந்த அதிகாரத்துல சொல்லப்பட முடியும். இட்ஸ் a judgment day. ஆண்டவர் கிரியை செய்கிற ஒரு நாள் வரப்போகிறது. அன்று நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். மூன்றாவது முக்கியமான சத்தியம் இதுல யார் மனம் திரும்பி கர்த்தரை தேடி வருகிறாங்களோ ஆண்டவர்கள் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அந்த நம்பிக்கை கொடுக்கும். மனம் திரும்புவதற்கும் இது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஆண்டவர் அவ்வளவு நல்லவர். நீங்க இதுல கவனிச்சு பார்த்தா ஆண்டவர் ஏன் தண்டிக்கிறாரு, ஏன் சிச்சிக்கிறாரு, ஏன் நியாய தீர்ப்பு கொடுக்கிறாருன்னா அவங்களை அழிக்கிறதுக்காகல, அவங்க மனம் திரும்பணும்னு சொல்லிதான், தன் பக்கமா திரும்பணும்னு சொல்லிட்டுதான். தங்களை ஆராய்ந்து பார்த்து உயிர்ந்து ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டு பார்த்தோடு அவங்களை பார்த்து பேசுவாரு. உங்களையே உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். நம்ம ஆராய்ந்து பார்க்க, நம்மளை ஆழமாய் உயிர்ந்து பார்க்க, சோதிச்சு பார்க்க ஆண்டவர் அனுப்புகிற நியாய தீர்ப்புகள் ஒரு முக்கிய காரணம் வகிக்கிறது. சரி, இந்த செப்பனியா புஸ்தகத்துடைய ஒரு சின்ன சுருக்கத்தை முதலாவது சொல்லிட்டுங்க. என்னுடைய பாரம் என்னன்னா, இந்த செப்பனியா புஸ்தகம் கர்த்தருடைய நாள் என்று சொல்லி அந்த வார்த்தைய, அல்லது அந்த நாள் என்று சொல்லி மறுபடியும் ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கு. எந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்திலயும் இந்த அளவு அதை ரிப்பீட் பண்ணப்படல என்று சொல்லி நம்மளால அதை பார்க்க முடியும். அப்போ அந்த நாள் வரப்போகிறது, அது சீக்கிரம் வரப்போகிறது. அந்த நாளுக்கு முன்னால நம்ம மனம் திரும்பணும். அதுக்குதான் இந்த அதிகாரங்களை வாசிக்கிறோம். சும்மா அறிவை வளர்த்துவதற்காக உண்மையா இல்லைங்க. இதை வாசிக்கும் போது ஆண்டவர் ஏன் நியாய தீர்ப்பு கொடுக்கிறாரு, ஏன் ஆண்டவர் அவர்களை தண்டிக்கிறாரு, ஏன் அவர்களை அழிக்கிறாரு, ஏன் அவர்களை சிதறடிக்கிறார், ஏன் அவர்களை ஒப்பு கொடுக்கிறார் என்றெல்லாம் நம்ம பார்த்துட்டு அந்த காரணங்கள் என்ன என்று சொல்லி கூட ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த அதிகாரங்கள்ல. அப்ப இந்த புஸ்தகம் வாசிக்கும் போது இது நமக்கு பயன்படணும். என்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல நான் என்ன ஆராய்ஞ்சு பார்க்கணும், நான் அதை தான் முக்கியப்படுத்தணும்னு என் இருதயத்துல பாரம். இந்த புஸ்தகத்தை மறுபடியும் நான் வாசிக்கும் போது அதை தான் வலியுறுத்தணும். நானும் அதை தான் என்ன யோசிச்சு பாக்குறேன், நீங்களும் அதை யோசிச்சு பாருங்க. நம்ம அதை பார்க்க போறோம். இந்த அதிகாரங்கள்ல ஆண்டவர் ஏன் இப்படி செய்கிறார் என்று சொல்லி காரணத்தை சொல்லுகிறார். அப்ப நமக்குள்ள அந்த காரணம் இருக்கிறதா, அந்த பாவம் இருக்கிறதா என்று சொல்லி நம்ம உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கிற, நம்ம சோதிச்சு பார்க்கிற ஒரு நல்ல நேரமா இந்த நேரம் இருக்கட்டுமே. சரி, இந்த செப்பனியா புஸ்தகம் என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லி ஒரு சின்ன சுருக்கமா சொல்லிடுறேன் பாருங்க. இந்த செப்பனியா புஸ்தகம் சர்வ பூமிக்கு மேல வரக்கூடிய கர்த்தருடைய நியாய தீர்ப்பை அது சுட்டி காட்டுகிறது. யூதாவின் மேல வரக்கூடிய நியாய தீர்ப்பு, அந்த யூதாவை சுற்றி இருக்கிற நாடுகள் இருக்கிறது, பெயர்களெல்லாம் என்று சொல்றார், பல பெயர்களை சொல்றார். அந்த நாடுகளுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு, ரொம்ப முக்கியமா தான் ரொம்ப விரும்புகிற எருசலேம் மேல் வரக்கூடிய நியாய தீர்ப்பு, எல்லா ஜாதிகள் மேல் வரக்கூடிய நியாய தீர்ப்பை இந்த செப்பனியா புஸ்தகத்துல ஆண்டவர் வலியுறுத்துகிறத பார்க்கிறோம். யாரும் வழிவிளக்கல்ல. நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுனால, நான் எருசலேமா, நான் சபையா இருக்கிறதுனால நான் தப்பிச்சிடலாம்னு நினைக்க கூடாது. என்னையும் ஆண்டவர் தனக்கு முன்னால கொண்டு நிறுத்தி என்ற கணக்கு கேட்கிற நாள் சீக்கிரம் வரப்போகிறது. இந்த புஸ்தகம் அந்த நியாய தீர்ப்பை குறித்து சொல்லிட்டு அதை முடிச்ச உடனே அவருடைய ஆசீர்வாதங்களை அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க முடியும். அவருடைய ஏக்கம் தன்னுடைய ஜனங்களை அழிக்கவோ, தான் சிருஷ்டித்த மக்கள் தானே யாரா இருந்தாலும் சரி, அவர்களை அழிப்பதற்கு விருப்பம் இல்லை, மனம் திரும்பணும்னு ஆசைப்படுகிறாரு. அப்ப மனம் திரும்பி வரும்போது கர்த்தர் என்ன செய்யறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ரொம்ப முக்கியமா அவர் மேல நம்பிக்கை வச்சு, அவருக்கு உண்மை உள்ளவர்களா, சுற்றி பாவம் நடக்கிறது, சுற்றி அக்கிரமம் நடக்கிறது, அநியாயம் நடக்கிறது, உண்மை இல்லாத ஒரு திரள் கூட்டம் நடக்கிறது, அவர்களை அப்படி பார்த்துட்டு இருந்தோம் கர்த்தருக்கு உண்மையாயிருக்கிற ஒரு சின்ன கூட்டம் இருக்கிறது. அதெல்லாம் பைபிள்ல பல இடங்கள்ல இது மீதியான ஒரு கூட்டம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். The remnant, the faithful remnant, அந்த தன்னை உண்மையாய்
பற்றி கொள்ளக்கூடிய, பின்பற்றி வரக்கூடிய, மனம் திரும்பி அவர் மேல விசுவாசம் வைக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு கர்த்தர் வைக்கிற ஆசீர்வாதங்களை இந்த பகுதியில நம்ம சொல்லுகிறத பார்க்க முடியும். நீங்க செப்பனியாவை புஸ்தகத்தை வாசிக்கும் போதுங்க, அவருக்கு இந்த நியாய தீர்ப்பை சொல்லுவதற்கு எங்கிருந்து அவருக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு, எங்கிருந்து இவருக்கு அவரு அவ்வளோ பலன் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த செப்பனியா புஸ்தகம் ஆரம்பமும் முடிவும் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வசனத்துலதான் ஆரம்பிக்கும், கர்த்தருடைய வசனத்துலதான் முடியும். முதலாம் வசனம் என்ன சொல்ல முடியும் போது, செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். ஆங்கில பைபிள்ல the word of the Lord என்று சொல்லிதான் இதை ஆரம்பிக்குங்க. இந்த செப்பனியா முடிவது கூட பாத்தீங்கன்னா, என்று கர்த்தர் சொல்லுகிறார், says the Lord. அப்போ எப்படி செப்பனியாவுக்கு இப்படி தைரியமா நியாய தீர்ப்பை குறித்து சொல்ல அவருக்கு துணிச்சல் வந்துச்சு, தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா, அவருக்கு ஒரு உறுதி இருந்துச்சு. நான் சுயமா பேசல, ஜனங்களை பார்த்து இன்ஃபுளுயன்ஸ் ஆகி நானா கற்பனை பண்ணி உன்னை பேசல. I am proclaiming the word of the Lord. நான் கர்த்தருடைய வார்த்தையை தான் சொல்லுகிறேன் என்ற ஒரு உறுதி அவருக்கு இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் யாரோடு பேசும்போது, யாருக்கும் ஆலோசனை கொடுக்கும்போது, யாரையாவது அவங்க செய்கிற தவற சுட்டி காட்டும் போது யோசிச்சு பார்க்கணும், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்லுகிறோமா அல்லது நாம கற்பனை பண்ணி நம்முடைய அனுபவத்துல பேசுறோமா? செப்பனியா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு நல்ல தீர்க்கதரிசியா இருந்தார். ஊழியம் செய்யக்கூடிய, மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். அவர் நல்லா அறிஞ்சிருந்தாரு, நான் யாருக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்றாரோ அவர்கள் ஒருவேளை நம்பிக்கொண்டு இருக்கிற வெள்ளியோ பொண்ணோ அல்லது மற்ற ராணுவங்கள், அசீரிய ராணுவங்களை நம்பிக்கொண்டிருப்பாங்க, எகிப்து ராணுவங்களை நம்பிக்கொண்டிருப்பாங்க, எதுவுமே கர்த்தருடைய கையிலிருந்து அவங்கள காப்பாற்ற முடியாது என்று சொல்லி உறுதியாய் அறிந்திருந்தார். கர்த்தர் ஒருவர் தான். ஏன்னா முதலாம் அதிகாரம் கடைசி வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொண்ணும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது, அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும் புரிஞ்சிருந்தார். ஆண்டவர் கிருபை உள்ளவர் தான், ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர் தான். ஆனா எச்சரிப்பை மீண்டும் 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 அசட்ட பண்ணி கொண்டே போகும்போது, கடிந்து கொள்ளுதலை அசட்ட பண்ணிட்டே போகும்போது நிச்சயமா நியாய தீர்ப்பு எதிர்பார்க்கணும். இந்த சத்தியத்தை செப்பனியா அறிந்தார், நமக்கு இதன் மூலமா கற்றுக் கொடுக்கிறார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கனிவுபடுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். இந்த செப்பனியா புஸ்தகத்தின் கடைசி 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை, அதாவது 3ஆம் அதிகாரத்துல அதிகபட்சமா இது நிறைவேற்றப்படல. இது எப்ப நிறைவேறும்? ஆண்டுடைய 2ஆம் வருகையில என்ன செய்யும்? நிறைவேறும். தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், நீ தீங்கை காணாதிருப்பாய். ஒருவேளை சபையை குறித்து இது சொல்வதா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா யூத ஜனங்களுக்கு இது இன்னும் நிறைவேறல. ஆனா நாள் ஒன்று வரப்போகிறது. இன்னைக்கு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, ரட்சகரா ஏற்றுக்கொள்ளல. ஆனா ஒரு நாள் வரும், அவர்கள் அவரை அறிந்து கொள்வார்கள். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25லிருந்து 27 வரைக்கும் நம்ம அதை பார்க்க முடியும். அதை மட்டும் வாசிக்கிறேன், கவனிப்பீங்களா? மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாகும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. நாளொன்று வரும், அந்த நாள் முழு யூத ஜனம் என் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். சரி, அதே போல இந்த அதிகாரத்துல, அந்த 3ஆம் அதிகாரத்துல கிறிஸ்து நியாயாதிபதியாய் வந்து தன் ஜனத்தை தனக்கென்று மீட்டுக் கொள்ளும் போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய சமாதானத்தை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய புகழ்ச்சிய, கீர்த்திய, நிந்தையெல்லாம் நீங்கி அவங்க கர்த்தருக்குள்ள பாதுகாப்பா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு நாள் ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிச்சயமா நிறைவேறும். சரி, நம்ம இன்னைக்கு என்ன தியானிக்க போறோம்னா, இந்த செப்பனியா 1ஆம் அதிகாரத்துலங்க சொல்லப்பட்ட, சுட்டி காட்டப்பட்ட ஒரு சில பாவங்களை நம்ம யோசிச்சு பார்த்து, எனக்குள்ள அது இருக்கா, நமக்குள்ள அது இருக்கா, அன்னைக்கு ஆண்டவரை சுட்டி காட்டினார், அதனாலதான் நான் உங்களை அழிக்க போறேன்னு சொல்லிட்டு மனம் திரும்புங்க, என்னை தேடுங்க, நீதியை தேடுங்க, மனத்தாழ்மையை தேடுங்க, ஆண்டவர் அவங்களை பார்த்து பேசினாரு. இன்னைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா நம்மோடு பேசுறாரு. பாருங்க, 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரத்துல செப்பனியா 1:4 and 5. நான் யூதாவின் மேலும் எருசலேமில் உள்ள எல்லா குடிகளின் மேலும் என் கையை நீட்டி பாகாலில் மீதியாய் இருக்கிறதையும் ஆசாரியர்களோட கூட கிம்மரீம் என்பவர்களின் பேரையும் வீடுகளின் மேல் வான சேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் சங்காரம் பண்ணுவேன் என்று சொல்றார். முதல் காரியம், ஆண்டு இங்க பாரமா சொல்றது என்னன்னா, தன்னுடைய ஜனம் கர்த்தர் பேரில் ஆணையிடுகிற ஒரு ஜனம், ஆனா அதே வாய் மல்காமின் பேரிலும் என்ன செய்கிறதா? ஆணையிடுகிறதா.
தங்க வீடுகளின் மேல் வான சேனைகளை பணிந்து கொள்கிறார்களா? ஆனா வாயில அறிக்கை இடுவது ஆண்டுடைய நாமத்தை. முதல் காரியம் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது வசனம் சொல்லுது. ஒருவனை பகைப்பான், மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொள்வான், அல்லது மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. நான் உங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும். என் ஆராதனை நாயகராய் கர்த்தர் ஒருவர் தான் இருக்கிறாரா? ராஜாதி ராஜாவாய் நான் பார்ப்பது, என் எஜமானனாய் பார்ப்பது, என் கர்த்தாவாய் நான் பார்ப்பது என் இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை மட்டும் தானா? அல்லது பணத்தையும் பொருளையும் வேற மனிதர்களையும் அல்லது வேற தெய்வர்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறோமா? இந்த செப்பனியா புஸ்தகம் நம்ம எச்சரிக்கிறது. ஆராய்ந்து பாருங்க, கர்த்தர் மட்டும்தான் உங்களுக்கு தெய்வமா? அல்லது பணம், வேலை, பிள்ளைங்க, குடும்பம், சொத்து, ஒரு சில கொள்கைகள், ஒரு சில திட்டங்கள், ஒரு சில ஆசை விருப்பங்கள் உங்களை ஆட்டி படைக்கிறதா? கர்த்தருக்கு முழு உரிமை உங்க லைஃப்ல கொடுத்திருக்கீங்களா? நான் கொடுத்திருக்கிறேன்னா என்ன ஆராய்ஞ்சு பார்க்கணும். இரண்டாவது யோசிக்க வேண்டியது, செப்பனியா புஸ்தகத்துல 6ஆம் வசனத்துல வருவீங்கன்னா, கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் who turn their backs on the Lord. ஒரு காலத்துல கர்த்தரை பின்பற்றி கொண்டிருந்தவர்கள், ஒரு காலத்துல கர்த்தர் தான் தங்களுக்கு முன்னால வைத்துக் கொண்டிருந்தவர்கள், ஆண்டு போற வழியில அவருக்கு பின்னால போயிட்டு இருந்தவங்க, இன்னைக்கு ஆண்டவருக்கு தங்க முதுகை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அன்று வேதனையை சுட்டி காட்டுகிறாரு. அவர்களை நான் சங்காரம் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நீங்களும் தொடர்ந்து இயேசுவை பின்பற்றுகிறோமா? நம்ம வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல பரலோகத்துல இருக்கிற ஒரு கூட்டத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஒரு முக்கிய குணாதிசயம் என்ன? ரெவலேஷன் 14:4, வெளிப்படுத்தல் 14:4, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்கள். நானும் நீங்களும் என்ன வந்தாலும் ஆண்டவரை பின்பற்றுகிறோமா? அல்லது பிரச்சனை, அவமானம், நிந்த, பலவீனம், புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, என்னுடைய விருப்பத்துக்கு மாறாய் காரியங்கள் ஆண்டவர் செய்கிறார், அனுமதி கொடுக்கிறாருன்னா அவரை பின்பற்றுவதை நிறுத்தி அபவுட் டர்ன் பண்ணி பழைய வாழ்க்கைக்கு, மனிதர்களுக்கு, உலகத்துக்கு, நண்பர்களுக்கு என்று சொல்லி அவருக்கு முதுகை காட்டிட்டோமா? ஆராய்ந்து பார்க்கலாமா? ஆண்டவர் இந்த இடத்துல அதை சுட்டி காட்டுகிறார். அடுத்தது அதே 6ஆம் வசனத்துல செப்பனியா 1:6 அடுத்த பகுதியில, கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். யாருக்கு அழிவு? எந்த பாவத்தை மனம் திரும்பும்படி ஆண்டு சுட்டி காட்டுறாருன்னா, கர்த்தரை தேடவில்லை, கர்த்தரை குறித்து விசாரிக்கவில்லை. ஆங்கிலத்துல போட்டிருக்கு, they do not want God's help or God's guidance. கர்த்தருடைய உதவியையோ கர்த்தருடைய ஆலோசனையோ இவங்களுக்கு அவசியம் இல்லாம போயிருச்சு, தேவையில்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்க. they no longer ask for Lord's guidance or blessings. கர்த்தருடைய வழிகளை, கர்த்தருடைய ஆலோசனைகளை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும் என்று சொல்லி ஒரு காலத்துல வைராக்கியமாய் இருந்தவர்கள் இன்னைக்கு கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல ஒரு மனிதனை அல்லது தங்களுடைய படிப்பை, தங்களுடைய அனுபவங்களை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. they no longer ask for my guidance. இன்னொரு அழகான மொழிபெயர்ப்புல போட்டிருக்கு, Lord is not their first necessity. நெசசிட்டினா என்ன? தேவை. முதல்ல இடத்துல கர்த்தர் ஒரு காலத்துல வச்சவங்க இன்னைக்கு வேற ஏதோ முதல் இடத்துல வச்சுட்டாங்க. ஆண்டவர் தேவைதான், ஆனா ஆண்டவர் 2வது இடம், 3வது இடத்துக்கு, 4வது இடத்துக்கு, 5வது இடத்துக்கு போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் இடம் பணத்துக்கு போயிடுச்சோ, ஃபர்ஸ்ட் இடம் சுயத்துக்கு போயிடுச்சோ, ஃபர்ஸ்ட் இடம் நம்முடைய எய்ம், நம்முடைய கோல், வாழ்க்கை நோக்கத்துக்கு போயிடுச்சோ? ஆராய்ந்து பார்க்கணுங்க. 8ஆம் வசனத்துல ஒரு வித்தியாசமான வார்த்தை போடப்பட்டிருக்கு. கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறு தேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். நம்ம எல்லாத்தையும் பார்க்க நேரம் இல்ல, ஆனா மறு தேசத்து வஸ்திரம் தவிரிக்கிற யாவரையும் நான் தண்டிப்பேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த ஜனங்க எந்த அளவு கர்த்தரையும் கர்த்தருடைய திட்டங்களையும் விட்டு விலகிட்டாங்கன்னா உலக ஜனங்களுடைய வஸ்திரத்தை தரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? they have adopted foreign culture and religion. தேவ ஜனங்க பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டியவங்க, உலகத்தோடு ஒத்து போக கூடாதவங்க. இவர்கள் தனித்து வாழுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுகிறவர்கள். ஆனா இன்னைக்கு உலகத்தோடு ஒத்து போயாச்சு. ஆராய்ந்து பார்க்கணும். தேவ பிள்ளைங்க இந்த பூமியில இருக்கும்போது, இந்த பூமியில நம்ம அந்நியர்களா, பரதேசிகள் என்பதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. நம்ம பரலோக பிரஜைகள். அந்த பரலோக பிரஜைகள், அந்த பரலோகத்து கல்ச்சர், பரலோகத்து அப்பியரன்ஸ் லைஃப்ல இருக்கிறதா? என்ன பாக்குறவங்க இவங்க பரலோகத்துக்கு போறவங்க. தெசலோனிக்கே சபையை பத்தி சொன்னாங்களாம். என்னன்னு சொன்னாங்க? 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அவர்களை பார்க்கும்போது சுற்றி இருக்கிற உலக மக்கள் சொன்னாங்களாம், இவர்களை மீட்டுக் கொள்ளக்கூடிய இரட்சகராக இயேசு சீக்கிரம் வரப்போறாரு, அதை எதிர்பார்த்து வாழுகிற கூட்டம்னு சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ட்ரெஸ் வரும்போது நம்ம அவுட்வர்ட் அப்பியரன்ஸ், இந்த பூமியில நான் நடக்கிற விதங்கள், உலகத்துல நான் நடக்கிற விதங்கள், பிரதர் அண்ட் சிஸ்டர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, உங்களுடைய அவுட்வர்ட் அப்பியரன்ஸ், இந்த பூமியில நீங்க நடந்து கொள்ளுகிற விதம்,
அது ட்ரெஸ்ஸா கூட இருக்கலாம், நீங்க தலை சீவுகிற விதமா கூட இருக்கலாம், உங்க ஹேர் ஸ்டைலா இருக்கலாம், நீங்க தாடி ஒரு ஆணா இருந்தா தாடி, உங்க மீச அல்லது உங்களுடைய அவுட்வர்ட் அப்பியரன்ஸ், உங்களுடைய ட்ரெஸ், அதை பார்த்து இவர்கள் பரலோகத்துக்கு போறவங்கன்னு சொல்லி சொல்ல முடிகிறதா? அல்லது இவர்களும் நம்மை போலதான், இவர்களுக்கும் இதுதான் பெருசு, இவர்களுக்கும் இதுதான் அட்ராக்ஷன், இவர்களும் இதற்குதான் நேரம் செலவைக்கிறாங்க, இதுதான் பெருசா இருக்கு அவங்களுக்கு, அப்படியா? முடி, லிப்ஸ்டிக், ஐப்ரோஸ், தாடி, டிரெஸ் இதுதான் முக்கியமாயிடுச்சா? ஆண்டவர் வேதனைப்படுகிறாரு. மறு தேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் நான் சங்காரம் பண்ணுவேன். நானும் நீங்களும் என்னுடைய வாழ்க்கையை பாக்குறவங்க, என்னுடைய அனுதின வாழ்க்கையை பாக்குறவங்க, இவர்கள் பரலோகத்துக்கு போறவங்கன்னு சொல்லி சொல்ல முடிகிறதா? அல்லது இவர்கள் உலகத்து ஜனங்கள் என்று சொல்லி சொல்றாங்களா? அரைந்து பார்க்கணும். நம்ம இந்த செப்பனியா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இன்னொரு பாவத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். வாசற்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமானிகளின் வீடுகளை நிரப்புகிற யாவரையும் அந்நாளிலே தண்டிப்பேன். யாரை தண்டிப்பாரா? ஆண்டவர் சொல்றாரு, வாசற்படியை தாண்டி. இதுக்கு என்ன அர்த்தம் சரியா பலருக்கு புரிந்து கொள்ள முடியல. ஆனா அதிகபட்சமா எல்லாரும் சொல்றது என்னன்னா, 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துலங்க பெலிஸ்தர் உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதை போய் எங்க வைக்கிறாங்க? தங்கள் தேவனாகிய தாகோனுடைய கோயில கொண்டு போய் வைக்கிறாங்க. நடந்தது என்ன? காலையில பாக்குறாங்க, தாகோன் உடன்படிக்கைக்கு பெட்டிக்கு முன்னால் அப்படியே முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது. ஒரே ஷாக் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதை எடுத்து மறுபடியும் அந்த இடத்துல வைக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா திரும்பியும் விழுந்திருக்கு. தலையும் அதோட 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்ததை அவங்க பாக்குறாங்க. இது நீங்க 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல பார்க்க முடியும். அதனால என்ன செஞ்சாங்களா? 5ஆம் வசனம் சொல்லுது, ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறது இல்ல அப்படின்னு வாசற்படியை தாண்டிட்டு போறாங்க. இங்க வேதனையோடு ஆண்டவர் சொல்றாரு, ஏன் ஜனமும் அதே சூப்பர்ஸ்டிஷன், அதே மூட பழக்கம், அதே உலக வழக்கம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சகோதரி சகோதரி, ஐயா அம்மா, நீங்க இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது உண்மையானா? நான் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டுட்டேன் நீங்க சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் ஆவியான ஒரு பாரத்தோடு ஒரு கேள்வி கேட்கிறாரு. கொலோசியன்ஸ் 2:20 and 21. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷனுடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது. என்ன உலக வழக்கம்? அவங்க செய்யற மாதிரி நாமும் செய்யறது. அவங்க வாசற்படியை தாண்டுவாங்க, மிதிக்க மாட்டாங்க, நாமும் அப்படியே செய்யறது. எத்தனை பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு வந்துருச்சு. ஒரு தேவ பிள்ளையின் மரணத்துல எவ்வளவு ஈஸியா உலக வழக்கங்கள் உள்ள நுழைந்து விடுகிறது. திருமணத்துல எவ்வளவு ஈஸியா உலக வழக்கம் உள்ள நுழைஞ்சு விடுகிறது. நல்ல நாட்கள் பார்ப்பது, ராகு காலத்தை பார்க்கிறது, பூனை வரக்கூடாது, விதவை வரக்கூடாது, வலது கால வச்சுட்டு வரணும், இடது கால வைக்க கூடாது, இதை தாண்டணும், இதை சுத்தி வரணும், என்னென்னலாம் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க மத்தியில வந்துச்சு. ஆண்டவர் வேதனைப்படுகிறாரு. நான் உங்களை பிரித்தெடுத்தேன். சால்வேஷன் கூட செப்பரேஷன் இருக்கணும். ரட்சிப்போடு கூட பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையும் இருக்கணும். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? உலகத்தோடு ஒத்து போயிட்டோமா? இந்த செப்பனியா புஸ்தகத்துல ஆண்டவர் அதையும் சுட்டி காட்டுகிறாரு. 12ஆம் வசனத்துக்கு வருவோம்னா, அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். ஆண்டவர் என்ன பாவத்தை இங்க சுட்டி காட்டுறாருன்னா, வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்கள். திராட்சரசத்துல சரியா ஃபில்டர் பண்ணலன்னா அது அப்படியே கீழே என்ன செஞ்சிருது, அந்த காரியங்கள் இருக்கிறது அது நல்ல கெட்டியா இருக்கு, அவ்வளவு ஈஸியா அதை ஊற்ற முடியாது. அப்போ இது அந்த இடத்துல குறிக்கிறார். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, they are stagnant in spiritங்கறாங்க, complacent, satisfied with themselves, entrenched in sin. அதுல அப்படியே கெட்டியா உட்கார்ந்துட்டாங்க. ஈஸியா மூவ் ஆகுறது இல்ல, ஈஸியா மனம் மாறுகிறது இல்ல, பாவத்தை உணர்ந்து கொள்ளுகிறது இல்ல, தங்களுக்குள்ள திருப்தி ஆயிக்கிறாங்க. நாங்க நல்லவங்களா தான் இருக்கிறோம், போதும் எங்களுக்கு. இவங்களுடைய சுபாவம் என்ன? அந்த வசனமே என்ன சொல்லுது? இந்த ஜனங்க யாரை பார்த்து ஆண்டு இப்படி சொல்றாருன்னா, கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறார்கள். வெளியே இல்ல, வெளியே ஏசப்பா நல்லவர் தாங்க, அவர் என்ன செஞ்சாலும் நல்லதுக்குதான். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க எப்படி வேணா வாழ்ந்துக்குவோம், அவரால் ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் செய்யவும் மாட்டார், நல்லதும் செய்ய மாட்டாரு கெட்டதும் செய்ய மாட்டார், இப்படி இருதயத்துல நினைக்கிறாங்களா? பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்க லைஃப்ல நடக்கிற எல்லாத்துக்கும் பின்னால கர்த்தருடைய கரத்தை பார்க்க முடிகிறதா? அது தீமையோ நன்மையோ ஆசீர்வாதமோ சாபமோ ஜீவனோ மரணமோ, அதுக்கு பின்னால கர்த்தருடைய கரத்தை பார்க்க முடிகிறதா? அவர் கட்டளையிடாம ஒரு அணு கூட அசையாது, ஒரு முடி கூட கீழே விழாது, ஒரு குருவி கூட கீழே விழாது ஆண்டவர் சொல்லி சொல்றாரு. அந்த விசுவாசம் இருக்கிறதா? அந்த ஆண்டவரை நம்ம அறிக்கை செய்கிறோம். Do we acknowledge God? என்ன நடந்தாலும் இது அவரால தான். பவுல் சொல்றாரு அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் நாம் அசைகிறோம், அவருக்குள் நாம் இருக்கிறோம்.
பிழைக்கிறது அவராலதான், அசைகிறது அவராலதான், இருக்கிறது அவராலதான். சொல்ல முடியுதா பிரதர்? அல்லது ஆண்டவரை ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அல்லது ஏதோ பிரேயர் டைம் மட்டும் அவரோட ஒரு டச், அதுக்கப்புறம் அவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லையோ அப்படி ஒரு எண்ணமோ, அப்படி இருதயத்துல எண்ணமோ, வார்த்தையில ஒருவேளை ஏசுப்பா ஏசப்பான்னு சொல்றவங்களா இருக்கலாம். பட் டு வி அக்னாலேஜ் தட் ஒன்? வழிகளில் எல்லாம் அவரை அக்னாலேஜ் பண்ண, அவரை நினைத்துக்கொள். நம்ம அப்படி செய்யறோமா? இன்னைக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு பின்னால கர்த்தரை பார்க்க முடிகிறதா? அது ஆண்டவர் வேதனைப்படுத்துது இந்த வசனத்துல. நீங்க 2ஆம் அதிகாரத்துலங்க ஆண்டுடைய ஒரு அழைப்பை பார்க்கிறோம். அந்த நாள் வரப்போகிறது, அதுக்கு முன்னால உங்களை ஆராய்ஞ்சு பாருங்கிறாரு. அவருடைய அன்பு பாருங்க. தண்டிக்க விருப்பம் இல்ல அவருக்கு, சங்காரம் பண்ண அவருக்கு விருப்பம் இல்ல. என் ஜனங்க மனம் திரும்பணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. ஏன் இவ்வளவு நாள் தாமதம் பண்றாரு? வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறினது போல இருந்தாலும் ஏன் இன்னும் ஆண்டவர் வருகை தாமதம் பண்றாரு? பேதுரு சொல்றாரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் மேலும், அதுல நீங்களும் அடங்குறீங்க, நானும் அடங்குறீங்க. பேதுரு எழுதும்போது தன்னையும் சேர்த்து சொல்றாரு, என் மேலும் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படி அன்பு என்னன்னா, உன்னை ஆராய்ந்து பாரு, நீ மனம் திரும்பு. 3ஆம் வசனத்துல அந்த செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தன்னுடைய ஜனத்தை பார்த்து பேசுறாரு. இந்த இடத்துல எல்லா சிறுமையானவர்களே, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஆச்சரியமான ஒரு வசனம். அவருடைய ஜனம்தான், அவருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களா சிறுமையானவர்கள். அவர்களுக்கும் நியாய தீர்ப்பு வரப்போகிறது, கோவனுடைய கோபாக்கினை வரப்போகிறது. தப்பித்துக் கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்றாரு, என்னை நீ தேடு, என் வழியை தேடு, என்னுடைய நீதியை தேடு, மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருடைய குறை என்னன்னா, தேவ ஜனமா இருக்கிறவர்கள் கூட கர்த்தரை தேடுகிறது இல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் சித்தத்தை தேடுகிறது இல்ல, அவர் விருப்பத்தை தேடுகிறது இல்ல, அவர் பார்வையில எது சரியோ அதை தேடுகிறது இல்லை. இதுக்கு காரணம் என்ன? அடுத்த வார்த்தை சொல்லுது, மனத்தாழ்மையை தேடுங்கள். ஏன் தேட முடியலன்னா, எனக்கு தெரியும், சுயம், நான் எல்லாம் செஞ்சிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனாலதான் இந்த அதிகாரத்துலங்க அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், நினிவே பட்டணத்தார் இவங்களெல்லாம் குறித்து சொல்லிட்டு வரும்போது மீண்டும் 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 சொல்லக்கூடிய வார்த்தை அவருடைய பெருமை. அவருடைய பெருமை நான் தான். அந்த வசனத்துல சொல்லுவாருங்க 15ஆம் வசனத்துல, நான் தான், என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று தன் இருதயத்திலே சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து கலிகூர்ந்திருக்கிற நகரம் நினிவேயை குறித்து சொல்றாரு. 8ஆம் வசனத்துல, மோவாப் செய்த நிந்தனையும் அம்மோன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூஷணங்களையும் கேட்டேன். 10ஆம் வசனத்துல அவருடைய பெருமையை குறித்து பேசுறாரு, அகங்காரத்தை குறித்து பேசுறாரு. ஏன் கர்த்தரை தேட முடியவில்லைன்னா பெருமைதான் காரணம். ஆனா நீங்கள் எனக்கு அப்படி இருக்கிறோமா? வசனம் தெரிஞ்சதுனால பெருமை வந்துருச்சோ, எனக்கு கர்த்தருடைய சித்தத்தை, அவர் விருப்பத்தை கேட்க முடியவில்லையோ, கேட்கிற அளவு தாழ்மை எனக்கு இல்லையோ, எனக்கே தெரியும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறதோ, ஆராய்ந்து பார்க்கணுங்க. 3ஆம் அதிகாரத்துல நமக்கு நேரமானதுனால எல்லாத்தையும் பார்க்க நேரம் இல்ல, 2 வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். 4ஆம் வசனத்துல சொல்றாரு, 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த கொலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். They do violence to the Lord. They break God's law. They violated the law. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா நடக்கிறாங்களா? 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலையும், மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் வேதத்துக்கு அநியாயம் செய்கிறார்கள், வேதத்தை கொடூரமாய் நடத்துகிறார்கள், வேதத்துக்கு எதிராய் இருக்கிறார்கள். 7ஆம் வசனத்துல, உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன். நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில எழுந்து தங்கள் கிரியைகளை எல்லாம் கேடாக்கினார்கள். வேதனையோடு கர்த்தர் சொல்றாரு, எனக்கு பயப்படு, என் வார்த்தைகளை ஏற்றுக்கோன்னு சொன்னாலும், எவ்வளோ ஆண்டவர் அடிச்சாலும் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கே போறாங்க. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க எனக்குள்ள உங்களுக்குள்ள இந்த குறைகள் இருக்கிறதோ, ஆண்டு நம்மோடு பேசியும் உணர்த்தியும் தண்டித்தும் சிச்சித்தும் மனம் திரும்பல் வரவில்லையோ, அவருடைய அன்பை நம்ம அசட்ட பண்றோமோ, தேவ தயவு குணப்படும்படி என்னை ஏவுகிறது என்பதை மறந்துட்டோமோ, ஆண்டு வேதனையோடு சொல்றாரு, அதனாலதான் நான் தண்டிக்க போறேன். இது மனம் திரும்புகிற ஒரு காலையா இருக்கட்டும். இந்த செப்பனியா புஸ்தகம் கர்த்தருடைய நாளுக்கு என்னை உங்களை ஆயத்தப்படுத்துகிறது, நம்பிக்கை கொடுக்கிறாரு, பின்னால ஆசீர்வாதத்தை சொல்லுகிறாரு, நான் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன் என்று சொல்லுகிறாரு. ஆனா இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன? மனம் திரும்புதல். இன்னைக்கு ஆண்டு நம்மோடு கூட பேசுறாருங்க. தியானித்த வசனங்கள் எல்லாம் வைத்து ஜெபம் பண்ணி இதை முடிக்கலாமா? மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பரம தகப்பனே, ஆண்டவரே, இன்று எங்களோடு கூட செப்பனியா மூலமா உணர்த்தின காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அவ்வளவு நல்லவரப்பா, நீர் எல்லாத்துக்கும் மேல இருக்கிற ஒரு ஆண்டவர், உமக்கு இணையாய் ஒருவரும் இல்ல, எதுவும் இல்ல ஆண்டவரே. என் ஆண்டவரை போல ஒருவரும் இல்ல சுவாமி. நீர் ஒருவர் தான் தேவன், நீர் ஒருவர் தான் ஆளுகை செய்கிறவர், நீர் ஒருவர் தான் ராஜரீகம் பண்ணுகிறவர், நீர் நீதி உள்ளவர் அப்பா, நீர் நீதி உள்ளவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு எங்களோட உணர்த்தினவைகள் எல்லாம் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்.
எங்கெல்லாம் எங்களுக்குள்ள மாய்மாலம் காணப்படுகிறதோ, எங்கெல்லாம் உங்களை விட்டு நாங்க பின்வாங்கி இருக்கிறோமோ, எங்கெல்லாம் ஏசப்பா உங்க ஆலோசனை வேண்டான்னு சொல்லி சுய ஆலோசனையில, மனுஷருடைய ஆலோசனையில, உலக வழியில நாங்க இன்னைக்கு போயிட்டு இருக்கிறோமோ, உலக வழக்கத்தின்படி நாங்க இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறோமோ, ஆண்டவரே இன்னைக்கு ஒப்பு கொடுக்க வச்சிருக்கிறீங்க ஐயா. அதுல நிலைச்சிருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. உங்க வார்த்தையின்படி நடக்கிறவர்களா, உலக வழக்கத்தின்படி அல்ல சுவாமி, உங்க வழக்கத்தின்படி, உங்க வேதத்தின்படி நடக்கிறவர்களா கிருபை கொடுங்க ஆண்டவரே. பாவத்திலேயே அப்படியே ஆண்டவரே சிக்கி கொண்டவர்களா இல்லாம, நிர்விசாரமான வாழ்க்கை வாழுகிறவர்களா நாங்க இல்லாம, மனம் திரும்பி சீர்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க ஏசப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற பெருமையெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. இருதயத்துல இருக்கிற சிந்தனைகளை, உணர்வுகளை நீர் அறிஞ்சிருக்கிறீங்க ஏசப்பா. நமக்கு முன்னால உண்மையான தாழ்மைப்பட, உங்க சித்தத்தை அறிஞ்சு செயல்பட, வேதத்துக்கு துரோகம் பண்ணாம, வேதத்துக்கு அநியாயம் பண்ணாம, வேதத்தை அப்படியே பயந்து கீழ்ப்படிஞ்சு நடக்க நீங்க கிருபையா எங்க பக்கமா சிச்சைகளே அனுப்பும் போது, கடிந்து கொள்ளுதல் எங்க பக்கமா வரும்போது உணர்வடைந்து சீர்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து இருக்கிறாங்களோ யாருமே ஆண்டவர் அந்த இறுதி நியாய தீர்ப்புல நித்திய அழிவுக்கு போயிடாம, வெட்கப்பட்டு போயிடாம, அந்த நாள் உங்க முன்னால வரும்போது ஒரு சந்தோஷத்தின் நாளாய் இருக்கட்டும். நல்லது, உத்தமம், உண்மையுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசின்ற சத்தத்தை நாங்க கேட்கணும்பா. உன்னை நான் அறியேன்னு நீங்க சொல்லிடக்கூடாது. கிருபை கொடுங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க, கிருபை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.